பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் பொன்முடி எம்எல்ஏவாக நீட்டிக்கும் நிலையில் அவருக்கு மார்ச் 13ஆம் தேதி மாலை அல்லது 14ஆம் தேதி காலையில் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு ஆளுநர் RN ரவிக்கு தமிழக அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் ஆளுநர் RN ரவி 14ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்றார். அவர் தமிழகம் திரும்பியவுடன் பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்பார் என சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய ஆளுநர் ரவி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனை முதல்வருக்கு எழுதிய கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லப்படுகின்றன. அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது, குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கவில்லை. திருக்கோவிலூர் தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறு தீர்ப்பு தந்திருக்கலாம் என ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மார்ச் 13ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்த நிலையில் 4 நாட்களுக்கு பின் பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என கூறியிருக்கிறார் ஆளுநர் ரவி. மறுப்பின் பின்னணி என்ன? உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்ததை அடுத்து திருக்கோவிலூர் காலியான தொகுதி என்னும் அறிவிப்பை திரும்ப பெற்றது தமிழக சட்டப்பேரவை செயலகம். இந்த அறிவிப்பால் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதும் உறுதியானது. இந்த நிலையில் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அப்போது ஆளுநர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணம் உள்நோக்கம் கொண்டது என்றும் பொன்முடியின் பதவி பிரமாணத்தை தள்ளி போடுவதற்கு ஆளுநர் பயணம் மேற்கொள்வதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அது திட்டமிட்ட பயணம் என விளக்கம் அளித்தது ஆளுநர் மாளிகை. இந்த நிலையில் ஆளுநர் தரப்பில் பொன்முடி வழக்கில் நீதிமன்ற உத்தரவு தொடர்பான விவரங்களை தமிழக அரசிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் டெல்லி பயணத்தின் போதே இந்த தீர்ப்பு மற்றும் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்யப்படுவது குறித்தும் சட்ட ஆலோசகர்களிடம் ஆளுநர் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை திரும்பியவர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் ஆளுநர் மாளிகை தரப்பிலோ அரசு தரப்பிலோ விளக்கம் தரப்படவில்லை. ஆளுநரை விமர்சிக்கும் திமுக. இந்த நிலையில் திமுக சட்ட தலைமை ஆலோசகரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் MP தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை தான் நிறுத்தி வைத்தது, ரத்து செய்யவில்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தனது சொந்த விளக்கத்தை அளித்துள்ளார் ஆளுநர். இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும். சட்டப்பிரிவு 142 மற்றும் 144 படி ஆளுநர் என்பவர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டவர். ஒருவர் அறநெறிப்படியோ பிற அடிப்படையிலோ அமைச்சராக தொடரலாமா வேண்டாமா என்பதை முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும். முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்தது சட்டப்பிரிவு 164(1) படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவுக்கு எதிரானதாகும். தமிழ்நாடு பாஜகவின் அறிவிக்கப்படாத தலைவராகவும் ஊடக கவனத்தை ஈர்ப்பது ஆளுநர் இயல்பாகிவிட்டது. அரசியல் அமைப்புக்கோ சட்டங்களுக்கோ உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கோ துளியும் மதிப்பளிக்காத இந்த ஆளுநர் உடனே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என கடுமையாக விமர்சித்து பதிவிட்டிருந்தார். தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் பொன்முடியை அமைச்சராக நியமிக்க ஆளுநர் மறுத்திருப்பது அரசியல் சூழலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.